ஸோ கைஸ், நம்ம இப்போ ஒரு யூடியூப் தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஒரு கேமிங் செக்டரில். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தகுந்த நான் சைஸை வச்சுக்கிறேன். 1920 into 1080. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இதை நான் ஃபஸ்ட்டு டார்க்காக மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்னா, இந்த பேக்ரவுண்டை டார்க்காக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு லேயரை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்போ ப்ளூ கலர் வேணும்னா ஜஸ்ட் இங்கே மேலே ப்ளூ இருக்குது. அப்போது ஆல்ட் ப்ரெஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து டார்க்காக வேணுங்கிறதுனால பின்னாடி வந்து பிளாக் இருக்குது. ஸோ ஒருவேளை முன்னாடி பின்னாடி ஒயிட் மாற்றணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணி ஒயிட் வச்சிங்கன்னா ஒயிட்டாக மாறிடும். ஸோ முன்னாடி இருக்கிறத எனக்கு பிளாக்காக மாற்றணும்னா இந்த டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா இது பிளாக்காக மாறி. ஓகேவா? ஸோ இப்போது ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஒண்ணுமே தெரியலையே. ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா பின்னாடி இருக்கிற கலர் வரும். ஓகே, நான் இப்போதைக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ், நம்ம இப்போ வந்து பேக்ரவுண்டை டார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி கேமிங் கேரக்டர்ஸ் எல்லாமே பிஎன்ஜியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிஎன்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க தம்ப்நெயில் வீடியோவே பார்த்தீங்கன்னா அதிலே பிஎன்ஜி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் இந்த கேரக்டரை எடுத்துகிட்டு நான் வரேன். இங்கே நான் வச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஸ்பேஸ் ஆர் ரைட் ஸ்பேஸ் இந்த நடுவில் இது பண்ணோம்னா அதுக்கு ஸ்பேஸிங் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வேறு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இப்படியே வச்சா நல்லா இருக்காது. அதனால் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக ஃபயர் ஆர் க்ளோ எஃபெக்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இது ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ எங்கிட்ட ஃபயர் இருக்கிறனால நான் ஃபயர் எஃபெக்டே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போது இந்த இதெல்லாமே எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு லேயர் மாஸ்க்னு இருக்கும். எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது கிளிக் பண்ணால் இந்த லேயர் மாஸ்க் பண்ணணுன்னா ஒர்க் ஆகணுன்னா ப்ரஷ் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ப்ரஷ் டூல் இருக்குது. அடுத்த ரூல் என்னென்னா, இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கணும். ஸோ இதோட வேலை என்ன ஆகும்னா, என்ன பண்ணுன்னா, பிளாக் அதாவது எக்ஸ் அமுத்துனீங்கன்னா மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். மேலே இருக்கிற லேயர் தான் ஒர்க் ஆகும் ப்ரஷ்க்கு. ஸோ அதனால் பிளாக் இருந்ததுன்னா இப்படி அழிக்கும். அதுவே ஒயிட் மறுபடியும் எக்ஸ் அமுத்துனீங்கன்னா ஒயிட் இருந்ததுன்னா அழிச்சதையே மறுபடியும் எடுத்துகிட்டு வரும். இதுதான் இதோட பர்பஸ், இந்த டூலோட பர்பஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரத்தில் இருக்கிற பிளாக் எல்லாமே டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா பிளாக் தான். ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த பிளாக்குங்கிறனால தெரில. ஸோ இப்போது இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இது தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் எல்லாமே அழிச்சிட்டோம். இல்லை இன்னும் கூட கொஞ்சம் அழிக்கணும்னா ஜஸ்ட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லாமே இதாகிடுச்சு. ஓகேவா? ஆனாலும் இந்த ஷார்ப்னஸ் போகல. ஸோ அதுக்கு மறுபடியும் அதே டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த டைம் ப்ரஷ்ஷை சின்னது பண்ணிட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாமே அழிச்சிடணும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை டூப்ளிகேட் பண்ணணும். கண்ட்ரோல் ஜே பண்ணாலும் டூப்ளிகேட் தான். அப்படி இல்லைன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கனாலும் டூப்ளிகேட் வந்துடும். பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அமுத்திட்டு ரைட் கிளிக் பண்ணி வெர்டிக்கல் அப்படி இது பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ மேலே கீழே ரெண்டுமே தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, இது 2 இமேஜாக இருக்குது, 2 லேயராக இருக்குது. இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்தேன்னா இது ரெண்டும் ஒரே லேயராக மாறிடும். ஸோ இது முன்னாடி இருக்குது, அது பின்னாடி லேயரை பின்னாடி போட்டோம்னா இது கண்ட்ரோல் டி அமுத்தினோன்னா ஜஸ்ட் அப்படியே அப்படி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபயர் லேயருக்கு மட்டும் ஃபில்டரில் போயிட்டு எஃபெக்ட் பக்கத்தில் லேயர் மாஸ்க் இருக்கும்.
லேயர் மாஸ்க் அதில் ஹியூமன் சேச்சுரேஷன் இது பண்ணிடுறேன். அதில் இந்த கலர் முன்னாடி என்ன கலர் இருக்கோ அதே கலர் வர வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும். இல்லை அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு கலர் வந்துச்சுன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு சேச்சுவேஷன் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுவேஷன் இல்லை லைட்டாக. ஸோ இது ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக வந்துடுச்சு. ப்ளஸ் இங்கே பிளெண்டிங் மோடு நம்ம யூஸ் பண்ணலாம். பிளெண்டிங் மோடில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல்லையே யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் மோடுன்னா அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். மற்றபடி அது கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ இந்த கலருக்கு இந்த ஃபோர்க்ரவுண்ட் இருக்கிற கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, அப்போ கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். லெவல்ஸ், கர்வ்ஸ், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இந்த 3 எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கர்வ்ஸில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கர்வ்ஸில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அங்கே சேஞ்ச் ஆகும். எஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இது ஒரு டைப் ஆஃப் கலர் கரெக்ஷன். அப்படி இல்லைன்னா சியான் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சார் எனக்கு இந்த அளவுக்கு போகுது. இப்போ நான் நினச்ச மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணதே சோலோ இயர் அப்படி போட்டுக்கிறேன். இதில் என்னன்னா இது வந்து எல்லாமே ஒயிட்டாக வச்சுட்டு இதை மட்டும் இந்த எல்லோவுக்கு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ பிளேயருமே இந்த மாதிரி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே, இல்லைனா தனித்தனியாக போட்டிங்கன்னா, இது நான் ஒரே டெக்ஸ்ட்டில் போட்டேன், தனித்தனியாக போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. ப்ளஸ் இதுவும் இது எடுத்துகிட்டு ஐட்ராப் டூல் எடுத்துகிட்டு சரி எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எல்லோவுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லோவுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது மட்டும் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? நான் ஸோ இப்போ வந்து நான் இதோட டெக்ஸ்ட்டு அந்த முன்னாடி இது பண்ண அமெரிக்கன் கேப்டன் அந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் T இது பண்ணிட்டு நான் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்டர். ஸோ நம்ம வந்து இப்போது டெக்ஸ்ட்டு இது பண்ணிட்டோம். இது அப்படியே 3Dயாக மாற்றுறதுக்கு என்ன ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா கண்ட்ரோல் J. இந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் J பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ டூப்ளிகேட் ஆகும் இப்போ தெரியல. கீழே இருக்கிற மேலே இருக்கிற இதை எடுத்துட்றேன். கீழே இருக்கிறதுக்கு இதோட டார்க்கஸ்ட் வேல்யூ இந்த இதுலேருந்து இதோட டார்க்கஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டேன்னா இப்போ மேலே இருக்கிறத ஆன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த 3D லேயர் இது வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இல்லை இன்னைக்கு கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதோட கலர்லேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஓரளவுக்கு 3D லுக்கில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் G அது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ இது லேயர் ஸ்டைலில் இங்கே ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்கோட ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் கிளிக் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட இது இருக்குல்ல இந்த கலரில் நான் வைக்கிறேன். ஸோ இந்த கலரில் வச்சுட்டேன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வைக்கலாம். ஸோ இங்கே நான் 20 வச்சுக்கிறேன். இல்லை இன்னும் கூட எனக்கு கம்மியாகணும்னா இந்த மாதிரி இப்படி வச்சிடலாம்.
ஆனால் எனக்கு இந்த கலர் செட் ஆகிற மாதிரி தெரில. மறுபடியும் டபுள் இந்த கலர் வச்சு பார்க்குறேன். ஓகே, இப்படி நான் கிரேடியன்ட்டு கொடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம எடுக்கணும்னா இங்கே இந்த குரூப் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை மட்டும் எடுத்து இப்படி இதை வச்சிடறேன். ஓகேவா? ஸோ இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த ரோஸ் கலர் வந்து கொஞ்சம் ஆடாக தெரியுது. ஸோ அதனால் மறுபடியும் நான் அந்த ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் இந்த கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற கலர்லேயே நான் மோஸ்ட்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இது கலர் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ நான் இந்த கலர் ஆட் பண்ணிட்டு இது பெருசு சின்னது பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதுக்கு ஓவராலாக ஸ்ட்ரோக் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்போது கிளைண்ட் வந்து இந்த சோலோ அண்ட் ஸ்குவாட் இதுக்கு மட்டும் கிரேடியன்ட் கேட்டிருக்காரு. 2 கலராக இருக்கணும்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் எல்லாத்தையுமே ஒரே இதாக போட்டேன். ஸோ மொத்த டெக்ஸ்ட்டுமே ஒரே லேயர். தனித்தனி லேயர் இருந்ததுன்னா இந்த டெக்னிக் தேவையில்லை. ஆனால் மொத்த டெக்ஸ்ட்டும் ஒரே லேயருங்கனால இப்போ நான் செலெக்ஷன் டூல், மேஜிக் செலெக்ஷன் டூல், அது வந்து எதுக்குன்னா ஒரே கலரில் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணும். இங்கே வேறு எந்த கலருமே இல்லை. ஸோ அதனால் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது கிரேடியன்ட் டூல். இங்கே நீங்கள் அங்கே கொண்டு வந்தீங்கன்னாவே தெரியும் கிரேடியன்ட் டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இதாயிரும். ஸோ இந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற கலரு நான் ரெட்டு வச்சேன்னு வைங்க, கீழே பிளாக் வச்சேன்னா இந்த மாதிரி ஆயிடும். புரியுதா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், மேலே இந்த கலர், கீழே இங்கே இருக்கிற கலர். ஸோ இப்படி வச்சிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் பக்கம் எடுத்துகிட்டு போக போக இங்கே அந்த பிளர் ஆகும். ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு போக கீழே வர ஃபுல் எல்லோவாக மாறிடும். இது பக்கம் போக 2 கலந்த மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா எல்லோவோடது இது இருக்கும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்குவாடுக்கும். மறுபடியும் மேஜிக் W ஷார்ட்கட்டு நீங்கள் மேனுவலாக போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் அமுத்திட்டு கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். என்னென்ன இது எல்லோவில் இருக்கோ நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுறது என்ன கலரோ அது எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆயிரும் அந்த லேயரில். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி கிரேடியன்ட் டூல் எடுக்கிறேன். இப்படி இது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த கீழே இருக்கிற ஆரஞ்சு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு பார்க்குறேன். இப்போது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிடுறேன். இது இந்த ரேஞ்சை எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி என்ன சொல்கிறேன்னா ரெட்டு இந்த கலரில் வச்சிடலாம். ஓகேவா? இதுவும் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுவும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இது அதே மாதிரி W கிளிக் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அப் லேயரில் வந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டேன். மறுபடியும் ஷிஃப்ட் அமுத்தி மறுபடியும் இங்கே ஒரு கிளிக்கு, ஷிஃப்ட். ஓகேவா? ஷிஃப்ட் அமுத்தி லெஃப்ட் கிளிக் பண்ண அது கிளிக் ஆகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் இதை எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கலர். ஸோ இது வரல, ஏன்னா இங்கே இன்னும் அந்த எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் ரெட்டு போட்டுக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட் கலர் தான் வருது. ஸோ அப்பில் தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. A few moments later. ஸோ கைஸ் அது சின்ன பக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா பார்த்தோம்னா இந்த கலர் கொண்டு வந்தேன்னா இப்போ நான் இந்த கிரேடியண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். இது ஸோ இப்போது இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்து இப்படி வச்சிட்றேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு வேளை முன்னாடி இருக்கிற மாதிரி வைக்கணுன்னா இந்த மாதிரி இருக்கிறது நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோன்னா இதே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இது இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிரேடியன்ட் தான் அந்த 2 கலரும் மிக்ஸ் பண்ணுற டூல். ஓகேவா? லேயர் அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்னா டெக்ஸ்ட்டும் ஓகே, இந்த விஷுவல்ஸும் ஓகே. ஸோ Ctrl S கொடுத்துக்கிறேன். ஒரு டைம் சேவ் பண்ணிக்கிறேன்னா இப்போ வேணால் க்ளோஸ் ஆகாதனால. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி பிளாக் இல்லாமல் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ எடுத்து வச்சிருக்கிற இதில் இப்போ நியூ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 எண்ணம் வந்திருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்டை நான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். ஜஸ்ட் இப்போ எடுத்துட்டு வைக்க போகிறேன். இது அப்படியே பேக்கில் கரெக்டாக எங்கன்னா இந்த பிளாக்குக்கு மேலே, ஆனால் இது ஃபுல்லாக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி அமுத்தி ஷிஃப்ட் ஆல்ட் அமுத்தி இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் என்ஜாய் த டைம் ஆஃப் கோல்டன். இப்போ நான் ஷிஃப்ட்டு மட்டும் எடுத்துட்டுனா ஒரு பக்கம் மட்டும் ஸ்கேல் ஆகும். ஷிஃப்ட் ஆல் இது பண்ணேன்னா எல்லா பக்கமும் ஸ்கேல் ஆகும். இப்போ எனக்கு என்னென்னா ரைட் சைடு மட்டும் ஸ்கேல் ஆகும். அப்போ ஷிஃப்ட்டு மட்டும் அமுத்தி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா இது மட்டும் ஸ்கேல் ஆகும். ஓகே, இதை அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன். கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மல் அந்த அட்மாஸ்பியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அதுவும் அதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இது கீழே இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணி இப்போ ஷிஃப்ட் மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று இது பண்ணுறேன். அது எப்படின்னா ஜஸ்ட்டு பென் டூல் எடுத்து இங்கேருந்து ஒரு லைன் ஷிஃப்ட் அமுத்தினீங்கன்னா கரெக்டாக நேராக மட்டும்தான் போகும். அதனால தான் அப்படி வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு லைன், இங்கே தான் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது, இங்கே ஒயிட் இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இது ரெண்டையும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கீழே கட்டாரது தெரியக்கூடாது, அதனால் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதையும் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் தமிழ் கிரியேட் ஆகிடுச்சு. சோலோ அண்ட் ஸ்மால். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நான் இந்த ஃபைலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.